வணக்கம் ஆதித்யா தொலைக்காட்சி நேயர்களே, நட்சத்திர கணக்கு நிகழ்ச்சி காலை 8 மணிக்கு தினமும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நட்சத்திர கணக்கு நிகழ்ச்சி உங்களை காலை அன்புடன் வரவேற்கின்றது. இன்றைய தினம் ஆங்கில மாதம் ஏப்ரல் 4ஆம் தேதி, தமிழ் மாதம் பங்குனி 22ஆம் தேதி, சனிக்கிழமை, ஏகாதேசி திதி, ஆயில்யம் நட்சத்திரம், திருதியை, நாமயோகம், வணிஜை கரணம் ஆகிய சுபதினத்தில் இன்றைய தினம் மிருத்யுஞ்சு பிரதோஷம். இன்றைய தினத்தினுடைய சிறப்புகள் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைய தினம் காமதேக ஏகாதேசின்றது இன்னொரு சிறப்பான விஷயம். இன்றைய கிருஷ்ணோதரணம் இந்த விசேஷம் இருக்குது. ஸோ இன்றைய தினத்தை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக இன்றைய தினத்தின் 12 ராசி பலன்களை பார்ப்போம். முதலில் இன்றைய தினம் கோச்சார சந்திரன் ஆயில்ய நட்சத்திரத்தில் பயணிப்பதால் இன்றைய தினம் தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம், குறிப்பாக பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திராடம் 1ஆம் பகுதிக்காரர்களுக்கும் இன்றைய தினம் சந்திராஷ்டமம். எனவே முக்கிய கோப்புகளில் கையெழுத்து போடும்போதும் முக்கிய பயணங்கள் செல்லும் போதும் மிகுந்த விழிப்புணர்வுடன் ஏதாவது கவனமாக மறந்து வச்சுட்டு போயிட்டோமான்னு ஒரு முறை செக் பண்ணிவிட்டு கிளம்புங்க பயணத்தை. இல்லை அதே மாதிரி ஃபோன் பண்ணி நான் இந்த இடத்துக்கு இத்தனை மணிக்கு வருவேன், இந்த பொருள் கொண்டு வருவேன், இதெல்லாம் போதுமான உறுதி பண்ணிட்டு கிளம்புங்க. இல்லைனா அந்த பயணம் வெட்டி அலைச்சலாக போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினம் மேஷராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் பதவி உயர்வை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு எல்லா வேலைகளையும் கவனமாக செய்யவும், பரணியில் பிறந்தவர்களுக்கு பதவி உயர்வை நீங்கள் எதிர்பார்க்கலாம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரியவர்களுடன் சண்டை சச்சரவுகள்லாம் இன்று வரும், நீங்கள் தான் தவிர்க்க வேண்டும். ரிஷபராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும். கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு பெரியவர்களுடன் சண்டை சச்சரவுகள் தவிர்க்க வேண்டும். ரோஹிணியில் பிறந்தவர்களுக்கு தொழில் லாபம் அதிகரிக்கும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செயல்களில் கவனம் தேவை. மிதனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் வங்கி சேமிப்பு உயரும். திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் நல்ல தகவல் வந்து கிடைக்கும். புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு வங்கி சேமிப்பு இன்று உங்களுக்கு தாராளமாக உயரும். கடகராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு மனதில் ஒரு வன்மமும் மனதில் ஒரு இனம் புரியாத கவலையும் இருக்கும். அதை நீங்கள் தான் டேக் ஓவர் பண்ண வேண்டும். பூசத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் சஞ்சலம் அதிகரிக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல் இன்று அதிகரிக்கும். சிம்ம ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு பிற்பகலுக்கு பிறகு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இன்று அமையும். மகத்தில் பிறந்தவர்களுக்கு பண வருமானம் உண்டு, பணத்தின் மேல் கவனம் வேண்டும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மருந்து, மாத்திரை, ஊசி போன்ற ஏதேனும் ஒரு வகையில் மருத்துவ செலவு உங்களுக்கோ அல்லது உங்களை சார்ந்தவர்களுக்கோ பண்ணுற மாதிரி வரும். கன்னியாராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் எண்ணங்கள் யாவும் சிறப்பாக நிறைவேறும். உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எண்ணங்கள் யாவும் நிறைவேறும். ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரியங்களில் கவனம் தேவை. துலாம் ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் எல்லா முயற்சிகளும் ஒரு முயற்சிக்கு பிறகு வெற்றிகள் கிடைக்கும். சித்திரையில் பிறந்தவர்களுக்கு நல்ல அங்கீகாரமான பதவிகள் கிடைக்கும். சுவாதியில் பிறந்தவர்களுக்கு எல்லா விதமான முயற்சிகளும் ஒரு சிறு தடை தாமதத்திற்கு பிறகு வெற்றி உண்டாகும். விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உயரதிகாரிகள் மூலமாக உதவிகள் கிடைக்கும். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இன்று கவனக்குறைவு, ஞாபக மறதி மேலோங்கும். குறிப்பாக அனுசத்தில் பிறந்தவர்களுக்கு புத்தியில் தடுமாற்றம் ஏற்படும். கேட்டையில் பிறந்தவர்களுக்கு அப்பாவுக்காக செலவுகள், மருத்துவ செலவுகள் போன்ற வகைகளில் செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் வரும். தனுசு ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக மூலத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக பாக்கி இருந்த கடன் நிலுவைத் தொகை மீண்டும் உங்கள் கைக்கு வந்து சேரும். உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டம் இருப்பதால் ஜாக்கிரதை. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாகனத்தில் செல்லும்போது கவனமாக இருக்க வேண்டும், மிகுந்த கவனம் தேவை. மகர ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உறவினர்களால் சிறு சிறு தொல்லைகள் ஏற்படும். திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் சக பணியாளர்கள் மூலமாக வருத்தங்கள் ஏற்படும். உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் தைரியம் அதிகரிக்கும். கும்பராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். பூரட்டாதில் பிறந்தவர்களுக்கு பண வருமானம் அதிகரிக்கும். அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் தைரியம் பிறக்கும். மீன ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் குழந்தைகள் செயல்கள் மன கஷ்டத்தை அவ்வப்போது கொடுக்கும். ரேவதியில் பிறந்தவர்களுக்கு பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வம் குறையும். பூரட்டாதில் பிறந்தவர்களுக்கு பண வருமானம் அதிகரிக்கும். நேர்களே, இன்றைய தினத்தினுடைய சிறப்புகள் நம்ம பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ஏகாதேசி திதி. இன்றைய தினம் சைத்திர மாதத்தினுடைய சுத்த ஏகாதேசி, காமதக ஏகாதேசிம்பாங்க. ஆசைகளையும் எண்ணத்தையும் நிறைவேற்றக்கூடிய ஏகாதேசி என்று. இன்றைய விரதமிருந்து பெருமாளை ஆராதனை செய்து வந்தால் எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் எண்ணியபடி நிறைவேறும். குறைந்தபட்சம் பெருமாள் கோயிலுக்கு இன்று சென்று 11 விளக்குகள் வைத்து 11 முறை இடமிருந்து வலம் சுற்றி வருவது சிறப்பு. அதாவது கல்யாணம் ஆகி சிலருக்கு பார்த்திங்கன்னா இல்வாழ்க்கையில் ப்ராப்ளம் வரும், அல்லது கணவர் மனைவி தொழில் நிமித்தமாக பிரிஞ்சிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க இன்றைக்கி வணங்கி பெருமாளை சேவிச்சிங்கன்னா அந்த இல்வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காமதக ஏகாதேசிம்பாங்க. இது காமத ஏகாதேசி. அந்த இல்வாழ்க்கையில் கணவன் மனைவி ஏதோ ரூபத்தில் தொழில் நிமித்தமாக பிரிஞ்சிருந்தவங்க கூட அவங்க உங்களை அழைச்சிட்டு போகிற மாதிரி சூழ்நிலை வரும்.
சிலர் வெளிநாட்டில் இருப்பாங்க, கணவர் அவங்க இங்கே இருப்பாங்க. அவங்க அந்த விசா வாங்கிட்டு உங்களை கூட்டு போகிறதுக்கு காலதாமதம், நடைமுறை சிக்கல் இருக்கும். அவங்களாம் இன்றைக்கி பெரும்பாலும் சேவை தொடங்கினா மீண்டும் நீங்கள் 2 பேரும் இருவரும் ஒன்று சேர பஞ்சாங்கத்திலே இது போன்ற எளிய பரிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இதை பயன்படுத்தியே பல விஷயங்களை நீங்கள் சாதிக்கலாம். இன்றைய தினம் சிறப்புகளை பார்த்தோம். இன்னும் என்னெல்லாம் செய்யலாம் என்று பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் ஆயில்ய நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம், நவகிரக சாந்தி செய்ய, வாகனம் ஏற, ஆயுதம் பயில, வாஸ்து பூஜை செய்ய, கிணறு வெட்ட, மாங்கல்யம் செய்ய, மந்திர பிரயோகம், பகை வெல்ல, மருந்து தயாரித்தல், சகுன சாஸ்திரம், இது போன்ற மருந்துகள் செய்யலாம். இன்றைய தினம் சிறப்பான தினம். இன்றைய தினத்தில் செய்ய வேண்டிய வேலைகள்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் ஏகாதேசி. ஏகாதேசி திதியில் செய்யக்கூடிய உபநயம், ஆபரணம், வாஸ்து சாந்தி, சிற்பம் ஆகியவை இன்று செய்ய சிறப்பான நாள். நேயர்களே, இன்றைய பலாபலன்களை தெளிவாக பார்த்தோம். இன்றைய நேயர்களின் கேள்வி பதிலை நல்லபடியாக பார்ப்போம். ஐயா பாலாஜி ஹாசன் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம். நான் ராகுல் இன்ஜினியரிங் இசிஐ முடித்துள்ளேன். கடந்த 4 வருடமாக வேலை முயற்சி செய்து வருகிறேன். பிறந்த தேதி மார்ச் 15, 1992, இரவு 7:30 PM, சேலம். ஒரு வேலை கூட கிடைக்கலன்னா எனக்கு. எப்போதும் வேலை கிடைக்கும். திருமணம் எப்போது நடக்கும்? வாழ்க்கை மிகவும் கஷ்டமாக உள்ளது. என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஒரு வழிகாட்டுங்கள் அண்ணான்றீங்க. ஸோ வழியெல்லாம் காட்ட வேண்டாங்க. வழி ஆல்ரெடி இருக்குது. அது இப்படி போங்கன்னு ஜஸ்ட்டு நாங்கள் டைரெக்ஷன் தான் காட்டுறோம், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ உங்கள் ஜாதக ரீதியாக பார்க்கும் பொழுது, உங்கள் லக்கணத்தில் ஒரு சுபர், அதாவது உங்கள் ஜாதகத்தினுடைய திரிகோணாதிபதியோ கேந்திராதிபதியோ ஒரு ஜாதகத்தில் பலம் பெற்றால் அவர்களால் ஏதாவது ஒரு தொழிலில் ஏதாவது ஒரு வகையில் டெவலப் ஆக முடியும். அது இல்லாத பட்சத்தில் ஒரு டெவலப்மெண்ட்டே அவ்வளோ லேஸில் கிடைக்காது. ஸோ அதுதான் ஒரு முன்னேற்றம். அதாவது முன்னேற்றம் ரொம்ப ஸ்பீடாக கிடைக்காது. அது ஒரு செர்டன் டேஸ் ஆகும், ஒரு குறிப்பிட்ட வருஷம் ஆகும். சிலருக்கு சில வருஷங்கள், சிலர்லாம் 35 வயசுக்கு மேலே தான் இந்த மாதிரி கிரக அமைப்பு கொண்டவங்கலாம் டெவலப்லாம் ஆயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுடைய லக்கணத்தில் எந்த கிரகமும் கிடையாது. லக்கணத்தை சூரியன் புதன் பார்க்குது. அங்கே நீச சூரியன் சொந்த வீட்டை பார்க்கிறார். லக்கணத்திற்கு 10ஆவது இடத்துல கேது இருக்குது. ஸோ அவ்வளோ லேஸில் கிடைக்காது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெக்னிக்கல் சம்மந்தப்பட்ட துறையில் தேடுங்க, கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அல்லது சாஃப்ட்வேர், அல்லது வீட்டிலேருந்தே கன்சல்ட்டிங்கு, அல்லது ஒரு மூளை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் எதுவும் பண்ணாமல் மூளையை சார்ந்து செய்கிற வேலைகள்லாம் ட்ரை பண்ணுங்கள், சிறப்பாக இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் சூரியன் பலமாக இருக்கார். ஸோ அது ஒன்று தான் உங்களுக்கு ப்ளஸ்ஸு. ஸோ தொடர்ந்து சூரிய நமஸ்காரம், சூரிய வழிபாடு பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த ஆண்டு இல்லை, அடுத்த ஆண்டு நிச்சயமாக வேலை கிடைக்கும். அது வரைக்கும் ஏதாவது மூளை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது பண்ணிகிட்டே இருங்க. நம்ம அடுத்த கேள்வி வரை சந்திப்போம். நேர்களே, இன்றைய 2வது கேள்வியாளர் பெயர், ஹாய் சார், மை நேம் இஸ் விக்னேஷ். டேட் ஆஃப் பர்த் இஸ் 17 ஜூன் 1992. டைம் ஆஃப் பர்த் இஸ் 3:42 AM, நாகப்பட்டினம். எந்த துறையில் வேலை கிடைக்கும்? அரசு வேலை கிடைக்குமா? திருமணம் இப்போது நடக்கும்? வெரி குட், வெரி குட், வெரி குட். எக்ஸாக்ட் ஃபார்மல் டேட்டு, டைமு, பிளேஸு, உங்கள் பேர், 2 கொஸ்டின். சூப்பர் சார். ஸோ உங்களுடைய ஜாதக ரீதியாக பார்க்கும் பொழுது எந்த துறையில் வேலை கிடைக்கும்ன்றீங்க விக்னேஷ் அவர்களே. உங்களுடைய ஜாதக ரீதியாக பார்க்கும்போது ஒரு கம்பெனியுடைய ஹெச்ஆர் அல்லது அட்மினிஸ்ட்ரேஷன் அல்லது ஒரு அக்கௌண்டன்ஸு, இது மாதிரி நிர்வாகத்துறை சம்மந்தப்பட்ட, நிர்வாக மேலாண்மை சம்மந்தப்பட்ட துறையில் உங்களுக்கு வேலை கிடைக்குங்க. அதே மாதிரி கல்யாணம் எப்போன்னு கேட்டிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு கல்யாணத்துக்கு இந்த ஆண்டு வாய்ப்பில்லை. அடுத்த ஆண்டு, அதாவது 2021 இறுதியில், 2021 ஆகஸ்ட்டுக்கு மேலே நிச்சயமாக வாய்ப்பு உண்டு. ஸோ உங்களுக்கு விருப்ப காதல் தான் அமையும். இதுக்கு இப்போ ஏதாவது விருப்பம் இருந்தால் அதை கண்டினியூ பண்ணுங்கள். இல்லைனா எதிர்காலத்தில் திடீர்னு அமைந்தால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். நேர்களே, என்ற 2 கேள்வியாளர்களுக்கு பதிலை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு உங்கள் ஆதித்யா தொலைக்காட்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் சேலம் பாலாஜி ஹாசன். வணக்கம் நேர்களே.